சுப்ஹானல்லாஹி ரப்பில் அர்ஷில் அலீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஃபகத் क़ால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அலீம் வல் ஃபுர்கானில் மஜீத். இன்னல்லதீன ஜாஉ பில் இஃப்கி உஸ்பத்தும் மின்கும் லா தஹ்ஸபூஹு ஷர்ரன் லக்கும் பல் ஹுவ கைருல் லக்கும் லிக்குல்லி இம்ரிஇன் மின்ஹும் மக்தஸப மினல் இஸ்மி வல்லதீ தவல்லா கிப்ரஹு மின்ஹும் லஹு அஸாபுன் அலீம். ஸதகல்லாஹுல் அலீம். قال نبينا رسول الله صلى الله عليه وسلم من صلى صلاتنا واستقبل قبلتنا واكل ذبيحتنا فذلك المسلم الذي له ذمة الله وذمة رسوله فلا تغفر الله بذمته او كما قال عليه الصلاه والسلام. நிறையுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும். சத்திய தூதராம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிவாழ்ந்த சத்திய சஹாபா பெருமக்கள் மீதும் அவுலியாக்கள், நாதாக்கள், சுகதாக்கள் நம் போன்ற அனைத்து நல்லடியார்களின் மீதும் ஏகவல்லோனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, 24வது அத்தியாயம் 11வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா நமக்கு ஒரு செய்தியை சொல்கிறான். இன்னல்லதீன ஜாஉ பில் இஃப்கி உஸ்பத்தும் மின்கும். பழியை சுமத்தக்கூடியவர்கள், அவதூறு பேசக்கூடியவர்கள், உஸ்பத்தும் மின்கும், அவர்களும் உங்களில் உள்ளவர்கள் தான், சில குழுக்கள் தான். லா தஹ்ஸபூஹு ஷர்ரன் லக்கும், உங்களுக்கு தீங்கானது என்று நீங்கள் அதை எண்ண வேண்டாம். பல் ஹுவ கைருல் லக்கும், உங்களுக்கு அது நன்மையாக இருக்கக்கூடும். லிக்குல்லி இம்ரிஇன் மின்ஹும் மக்தஸப மினல் இஸ்மி, யார் அவர் சம்பாதித்த பாவத்திற்கு தகுந்தவாறு தண்டனை அனுபவிப்பார். வல்லதீ தவல்லா கிப்ரஹு, பழி சுமத்துவதிலே, இட்டுக்கட்டுவதிலே, அவதூறு சுமத்துவதிலே யாரு பெரும் பங்கை எடுத்துக்கொண்டாரோ லஹு அஸாபுன் அலீம், அவருக்கு கூடுதலான தண்டனை உண்டு, மகத்தான கூலி உண்டு என்பதாக அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, பொய் என்பதனுடைய பரிணாமங்கள் நிறைய இருக்கிறது. இட்டுக்கட்டுவது, புறம் பேசுவது, கோல் சொல்லுவது, கேலி கிண்டல் பரிகாசம் செய்வது, வதந்தியை பரப்புவது, அவதூறு சுமத்துவது, பொல்லாங்கு பேசுவது, இவை எல்லாமே பொய்யினுடைய பரிணாமங்கள். இவைகள் அனைத்துமே அல்லாஹ் ரசூலினால் வன்மையாக கண்டிக்கப்பட்ட ஒரு தீய குணங்கள். சில பேருக்கு இது ஒரு பொழுதுபோக்கு. இஸ்லாத்தினுடைய பார்வையில கொடுமையானதாக, கொடூரமானதாக, தண்டனைக்குரியதாக, கடுமையானதாக பார்க்கப்படக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் சில பேருக்கு பொழுதுபோக்காக தெரிகிறது. சில பேருக்கு அதை பார்த்து சம்பந்தப்பட்டவர்கள், பாதிக்கப்பட்டவர்கள் பரிதவிக்கக்கூடிய அந்த காட்சியை பார்த்து கண்டு மகிழ்வது சில பேருக்கு வாடிக்கையாகி போய்விட்டது. இது போக நீதிமன்றங்களை எடுத்துக்கொள்ளுமே ஆனால் தன்னுடைய திறமையை காட்டி உண்மையை பொய்யாக்கி, பொய்யை உண்மையாக்கி, நிரபராதிகளை குற்றவாளிகளாக்கி, குற்றவாளிகளை நிரபராதிகளாக ஆக்கி, இப்படிப்பட்ட காட்சிகள், செயல்பாடுகள், நடைமுறைகள் சர்வசாதாரணம். அதான் உண்மை. எந்த அளவுக்குன்னு சொன்னால் நம்ம வாழக்கூடிய வாழ்வியல் முறையில பிரிக்க முடியாத ஒன்றாக ஆகிவிட்டது என்பது கொடுமையிலும் கொடுமை. ஒன்றோட ஒன்றா கலந்துருச்சு நம்ம வாழ்க்கையில். அப்படிலாம் இல்லாம பிசினஸ் பண்ண முடியுமா, அப்படிலாம் இல்லாம வாழ முடியுமா, அப்படிலாம் இல்லாம காரியம் சாதிக்க முடியுமா, அப்படிலாம் இல்லாம உலகத்தை இப்படி பேசுற அளவுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையோடு ஒன்றி போய்விட்டது. பிரித்து பார்க்க முடியாத ஒன்றாகி போய்விட்டது. அதனாலதான் அல்லாஹ் தஆலா ஆயத்துல சொல்லி வச்சான். 7வது அத்தியாயம் 179வது வசனத்துல வலக்கத் ذرأنا لجهنم كثيرا من الجن والإنس, மனித இனத்திலேயும் ஜின் இனத்திலேயும்
அவர்களில் அதிகமான பேரை, பெரும்பாலான பேரை இந்த நரகத்திற்காக வேண்டி நாம் சித்தப்படுத்தி வைத்திருக்கிறோம். நல்லவர்கள், சுவன பிரவேசம் செய்பவர்கள், சுப செய்தி சொல்லப்பட்டவர்கள், இறையருளை பெற்றவர்கள், இறை நெருக்கத்தை பெற்றவர்கள், நல்லவர்கள் ஆக மிக குறைவாக இருப்பார்கள் என்று அப்பவே அல்லாஹ் சொல்லி வச்சுட்டான். இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, போய் பேசாம வாழ முடியுமா, இதெல்லாம் செய்யாம வாழ்க்கைய வாழ முடியுமா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் அல்லாஹ் இப்படி சொல்லிட்டான். வலகத் ஸரஅனா லி ஜஹன்னம மட்டுமின்றி, இது 7வது அத்தியாயம் 179வது வசனத்தில் அல்லாஹ் சொன்னது. அதிகமான பேர்களுக்காக அப்படித்தான் இந்த நரகம் சித்தப்படுத்தி வைத்திருக்கப்படும். 68வது அத்தியாயம் 10வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வலா துதி' குல்ல ஹல்லாஃபின் மஹீன். அற்பத்தனமான பொய்யர்களுக்கும் பொய் சாட்சி சொல்பவர்களுக்கும் நீங்கள் வழிபட்டு விடாதீர்கள், பின்தொடர்ந்து விடாதீர்கள். 68வது அத்தியாயம் 8வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வலா துதி'ல் முகத்திபீன். பொய்யர்களுக்கு நீங்கள் வழிபட்டு விட வேண்டாம். ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கங்க, சூழ்நிலைன்னு ஒண்ணு இருக்குது, நிர்பந்தம்னு ஒண்ணு இருக்குது. அந்த அடிப்படையில நம்ம சில தவறுகளுக்கு உட்படுத்தப்படுவோம். அது இருக்கட்டும், அதுல கூட நம்ம நல்லவனாக வாழ்ந்து காட்டுறது கஷ்டம்தான். ஆனால் முடிந்த அளவு நம்மால எது முடியுமோ அந்த அளவாவது நம்ம பயந்து கொள்ள வேண்டுமா இல்லையா? அதுதான் நீங்க ஆயத்து நமக்கு உணர்த்தக்கூடிய விஷயம். அதுவாகத்தான் இருக்க வேண்டும். முதல்ல முற்றிலுமாக அதிலிருந்து விலகி வாழ்வதுதான் இலக்கு. குறைந்தபட்சமாக நம்மால் முடிந்த அளவாவது இது போன்ற தீய குணங்களை, அல்லாஹ் ரசூலினால் கண்டிக்கப்பட்ட விஷயங்களிலிருந்து விலகி வாழ முயற்சிக்க வேண்டும் என்பதுதான் இந்த ஆயத்தினுடைய நோக்கமாக இருக்கிறது. ஏன் அப்படின்னு சொன்னா, நேரடியாக தாக்குவதை விட, காயப்படுத்துவதை விட, இட்டுக்கட்டுவதன் மூலமாக, அவதூறு சுமத்துவதன் மூலமாக, கோல் சொல்வதன் மூலமாக ஒருத்தரை காயப்படுத்துறதற்கு பாருங்க, அது ரொம்ப கொடுமையானது, ரொம்ப கொடூரமானது. இது உலகம் ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம். அதனால்தான் பல இறைநேசர்களுடைய வாழ்க்கை, பல பெரியார்களுடைய வாழ்க்கை சிந்தனை எதை அடிப்படையாக வைத்து அமைக்கப்பட்டது என்று சொன்னால், அற்ப சுகத்துக்காக, தற்காலிக சுகத்துக்காக, பாவங்களிலே ஈடுபடுவதன் மூலமாக அந்த ஒரு தற்காலிக சுகம் ஏற்படுதே, அதை விட காலம் பூரம் கஷ்டப்பட்டு, காலம் முழுவதும் கஷ்டப்பட்டு மறுமையில நிரந்தரமான சுகத்தை அனுபவிக்கிறது தான் எங்களுடைய இலக்கு என்பதாகவே தன்னுடைய வாழ்க்கையை கட்டமைத்துக் கொண்டவர்கள் தான் பெரியார்கள், தவசாலிகள், இறைநேசர்கள். தற்காலிக சுகம், பாவங்களில் ஈடுபடுறதுனால ஏற்படக்கூடிய அந்த கெட்டிக்காரத்தனம் இருக்கு பாருங்க, அது ஒரு தற்காலிக சுகம், நம்மளை ஏமாற்றக்கூடிய சுகம். கெட்டிக்காரன் புழுகு 8 நாளைக்கு அதுல மயங்கி போய் கிடக்கிறான். இப்படிப்பட்ட நிலையை விட நான் வாழ்க்கை முழுவதும் கஷ்டப்படுறேன், எனக்கு வேண்டியது மறுமையில நிரந்தரமான சுகம் என்பதாக அவர்களுடைய வாழ்க்கை இருந்தது. அதனால்தான் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை படிக்க வேண்டும் என்பதாக சொல்லப்படுகிறது. ஃபுலைல் இப்னு ஐயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரொம்ப அழகாக சொன்னாங்க. அடுத்தவர்களுடைய ஹக்கு விஷயத்துல, உரிமை விஷயத்துல ரொம்ப அழகா சொன்னாங்க. எந்த விதமான குற்றமும் இல்லாம ஒரு நாய் பன்றிய கூட கொடுமை செய்யறதுக்கும் நோவினப்படுறதுக்கும் உனக்கு உரிமை இல்லப்பா. அப்படி என்றால் ஒரு மனிதனை நோவினப்படுத்துறது, ஒரு இறை நம்பிக்கையாளனை நோவினப்படுத்துறது எங்கிருந்து கொண்டு வந்தாய் அந்த உரிமையை? அவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்க. மிகப்பெரிய ஒரு இறைநேசர் ஃபுலைல் இப்னு ஐயாத் ரஹ்மத்துல்லாஹி. ஒரு பொருளுடைய லுக்க பார்க்கிறோம், அது கிடைக்குமான லக்க பார்க்கிறோம், அதுல நமக்கு ஹக்கு இருக்கான்னு பார்க்க மாட்டேங்கிறோம். எல்லா விஷயத்திலையுமே அதனுடைய ஹக்கை பேணி நடப்பதற்கு அதிகமாக கடமைப்பட்டிருக்கிறோம். எந்த வகையிலும் உனக்கு உரிமை இல்லை. ஒருத்தருடைய தன்மானத்தை சீன்றது, நோவினைப்படுத்தி பார்க்கிறது, அவனுடைய கண்ணியத்துக்கு களங்கத்தை ஏற்படுத்துறது, இதை விட வேற என்ன சொல்லணும்? இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரொம்ப அழகா சொல்றாங்க, கஅபத்துல்லாஹ் பார்த்துட்டு, ஏ கஅபாவே, கண்ணியம் என்கிற விஷயத்திலே நீ எவ்வளவு மகத்தான ஒன்று, எவ்வளவு மகத்தான ஒரு பொருள் நீ. ஆனால் ஒரு முஃமினுடைய மரியாதை இருக்கிறதே, மானம் இருக்கிறதே, அந்த முஃமினுடைய கண்ணியம் அல்லாஹ்வுடைய பார்வையிலே உன்னை விட மகத்தானது. ஏனென்றால் ஏன் தெரியுமா? நீ உடைந்து விட்டால் கட்டிவிடலாம், ஆனால் ஒரு முஃமினுடைய உள்ளம் உடைந்து விட்டால் அதை சரி செய்ய முடியாது.
நீ சிதைந்து விட்டால் புனர் நிர்மாணம் செய்து விடலாம். ஒரு முஃமினுடைய உள்ளம் காயப்பட்டு விட்டால், சிதைந்து விட்டால் அதை சீரமைக்க முடியாது. இது இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வாக்குமூலம். இப்படியாக நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அதனால கேலி பரிகாசம் என்கிற பெயரிலே அவதூறு, கோல், புறம் இவைகளிலிருந்து முற்றிலும் விலகி வாழ்வது இருக்கிறது மிகப்பெரிய ஒரு சுப செய்திக்கு சொந்தக்காரர்களாக நாம் ஆகும். ஆரம்பத்திலே ஒரு ஆயத்து ஓதி காட்டினேன். அது ஒரு வரலாற்றை பின்னணியாக கொண்ட ஒரு ஆயத்து. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய விஷயத்திலே அல்லாஹ்வால் இறக்கி அருளப்பட்ட ஒரு அற்புதமான ஆயத்து. அவர்கள் மீது ஏற்பட்ட கலங்கத்தை சுத்தப்படுத்துவதற்காக இறங்கிய ஆயத்து. அவர்களுடைய மன வேதனையை சாந்தப்படுத்துவதற்காக இறக்கப்பட்ட ஆயத்து. மிகப்பெரிய ஒரு குழப்பம் ஏற்பட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தையே ஆட்டிப்படித்துக் கொண்டிருந்த நயவஞ்சக மக்களால் ஏற்படுத்தப்பட்ட அந்த குழப்பத்தை துடைத்து எரிய வந்த ஆயத்து. அதனால் தான் சொல்கிறேன், அந்த ஆயத்து ஒரு வரலாற்று பின்னணியை கொண்ட ஒரு ஆயத்து. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களே சொல்கிறார், இந்த ஆயத்தினுடைய பின்னணியிலே என்னுடைய சரித்திரம் எந்த அளவுக்கு ஒளிந்திருக்கிறது, பொதிந்திருக்கிறது. அவர்களே புகாரி ஷரீஃபிலே அந்த ஹதீஸ், நீளமான ஹதீஸை நாம் பார்க்கிறோம். அவர்களே அழகாக சொல்லுகிறார்கள், ஹிஜாபுடைய சட்டம் வந்ததற்கு பிறகு, பர்தாவுடைய சட்டம் வந்ததற்கு பிறகு நடந்த நிகழ்வு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரயாணத்திற்கு என்னை உடன் அழைத்து செல்கிறார்கள். அது ஒரு போர் பிரயாணம். அவர்களுடன் நான் சென்றேன். சிவிகையிலே நான் உட்கார்ந்திருப்பேன். பல்லாக்கு என்பதாக சொல்லுவோம் அல்லவா, சிவிகையிலே நான் உட்கார்ந்திருப்பேன். கீழே இறக்குவதும் தூக்கி சுமந்து செல்வதும் இப்படியாக என்னை உடன் அழைத்து சென்று கொண்டிருந்தார். போர் முடிந்து விட்டது. போர் முடிந்ததோடு திரும்பி வந்து கொண்டிருக்கிறோம். மதீனாவை நெருங்கிவிட்டோம். இரவு நேரம். இயற்கை கடனை நிறைவேற்றக்கூடிய தேவை எனக்கு ஏற்பட்டது. ஆகையினால் இயற்கை தேவையை நிறைவேற்றுவதற்காக படையினர்கள் தங்கியிருக்கக்கூடிய இடத்திலிருந்து சற்று தூரமாக நான் சென்றேன். தேவையெல்லாம் முடித்துவிட்டு மீண்டும் முகாமுக்கு வந்தேன். அப்பொழுதுதான் என்னுடைய நெஞ்சத்தை தடவி பார்த்தேன். என்னுடைய கழுத்தில் தொங்கிக்கிருந்த மாலை காணாமல் போய்விட்டது, கீழே விழுந்து விட்டது. அது ரொம்ப உயர்தரமான ஒரு மாலை. அந்த மாலையை தேடி கண்டுபிடிப்பதற்காக மீண்டும் வந்த வழியே சென்றேன். போய் பார்த்துட்டு ஒரு வழியா மாலையை கையில் எடுத்துட்டேன். திரும்பி வந்து பார்த்தா படையினர்களை காணவில்லை. யாருமே அங்கு இல்லை. அந்த காலத்து பெண்கள் எல்லாம் ரொம்ப மெல்லிய உடம்பை கொண்டவர்கள், பருமனா இருக்க மாட்டாங்க, குறைவாக சாப்பிடுவாங்க, ஒல்லியாத்தான் இருப்பாங்க. அதனால அந்த சிவிகையில நான் இருக்கிறேன்னு நினைச்சுக்கிட்டு அவர் பல்லக்க தூக்கிட்டு போயிட்டார். சுத்தி முத்தி பார்த்தா கூப்புற தூரத்துல யாருமே இல்லை. என்னுடைய அழைப்பை கேட்பவர்களும் யாரும் இல்லை, பார்வையிலும் யாரும் தென்படவில்லை. ஆகையினால நான் எந்த இடத்துல ஆரம்பத்தில் இருந்தேனோ அதே இடத்திலேயே வந்து உட்காந்துக்கிட்டேன். உட்கார்ந்தது நான் அப்படியே தூங்கிட்டேன். தூக்கம் வந்துருச்சு. அதுக்கு பிறகு பார்த்தா ஸஃப்வான் இப்னு முஅத்தல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடைசியா ஒருவராக வந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா அந்த காலத்தில் என்ன பழக்கம் அப்படின்னு சொன்னா, போர் படையினர்கள்லாம் போயிடுவாங்க. அவர்கள் ஏதாவது பொருள்களை விட்டு சென்றால் அதை எடுத்து வருவதற்காக கடைசியா ஒருத்தர் வருவார். அது ஒரு பழக்கம். அந்த அடிப்படையில் அவர் ஒருவராக வந்தார். பர்தாவுடைய சட்டம் வர்றதற்கு முன்பாகவே அவர் என்னை பார்த்திருந்தார். என்னை அடையாளம் தெரிந்தவர். ஆகையினாலே நான் தான் என்பதை யூகித்து கணித்து இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்பதாக சத்தமாக சொன்னார். அவருடைய சத்தத்தை கேட்டு நான் விழித்துக் கொண்டேன். அதுக்கு பிறகு அவர் வைத்திருந்த ஒட்டகத்தை எனக்கு அருகிலே கொண்டு வந்து ஒட்டகத்தை மண்டியிடச் செய்தார். நான் ஏறிக்கொள்வதற்கு வசதியாக.
இதை தவிர அல்லாஹ்வின் மீது ஆணையாக வேற எதுவுமே நான் அவரிடத்திலே பேசவில்லை. நானும் ஏறி உட்கார்ந்து அமர்ந்து கொண்டேன். இருவருமாக சென்று கொண்டிருக்கக்கூடிய சமயத்திலே எங்களுக்கு முன்பாக சென்ற படையினர்கள் மதிய வேளை உணவு வேலை நிமித்தமாக ஒரு இடத்திலே தங்கியிருக்கிறார்கள். அந்த நடுப்பகல் நேரத்திலே அந்த படையினர்களோடு நாங்கள் சேர்ந்தோம். எங்கள் இருவரையும் பார்த்தவர்கள் அந்த கூட்டத்தில் இருந்த முனாஃபிக்கீன்கள், வெளியிலே முஸ்லிம்களாக காட்டிக்கொண்டு உள்ளுக்குள்ளே குஃப்ரை மறைத்து வைத்திருந்த முனாஃபிக்கீன்கள் வதந்தியை பரப்பிவிட்டார், என் மீது அவதூறு சுமத்தி விட்டார். ஆனால் அது எனக்கு தெரியாது. இப்படியெல்லாம் தன்னை குறித்து பேசப்படுகிறது என்பதை அதுவரை நான் அறியாமல் இருந்தேன். அதிலே தீவிரம் காட்டியவன், இதை பரப்புவதிலே மும்முரமாக இருந்தவன், பெரும் பங்கெடுத்துக் கொண்டவன் அப்துல்லா இப்னு உபை. அவன் தான் முனாஃபிக்குகளுடைய தலைவன். அவனைத்தான் அல்லாஹ் தஆலா ஆயத்துல சொல்றான், வல்லதி தவல்லா கிப்ரஹு லஹு அதாபுன் அலீம். வதந்தியை பரப்புகிற விஷயத்திலே, அவதூறு சுமத்துகிற விஷயத்திலே யாரு பெரும் பங்கை எடுத்துக்கொண்டாரோ அவருக்கு இன்னும் கூடுதலான தண்டனை இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அந்த 24வது அத்தியாயம் 11வது வசனத்தில் அது அவன். இப்படியாக என்னை குறித்து பேசப்பட்டது. ஆனால் எனக்கு அது தெரியவே இல்லை. மதீனாவிற்கு வந்து 1 மாத காலமாக நான் நோய்வாய்ப்பட்டது. நான் பூரண சுகம் அடைகிற வரை என்னை குறித்து இப்படி பேசப்படுகிறது என்பதே எனக்கு தெரியவில்லை. ஆனால் நான் பேசப்பட்டுக் கொண்டிருந்தேன், அவதூறு சுமத்தப்பட்டுக் கொண்டிருந்தேன். நோய்வாய்ப்பட்டிருந்த அந்த நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளமைக்கு மாற்றமாக என் மீது பரிவு காட்டுவதிலே சற்று வித்தியாசம் தென்பட்டது. எப்பொழுதும் பரிவாக நடந்து கொள்வதிலே ஒரு வித்தியாசம் ஏற்பட்டது. சலாம் சொல்லுவாங்க, எப்படி இருக்கிற அப்படின்னு கேட்பாங்க, அதோடு முடிச்சுக்கிடுவாங்க. இது வளமைக்கு மாற்றம். சலாம் கலாம் முடிஞ்சு போச்சு, வேற எதுவுமே பேசுறதில்லை. அப்பதான் எனக்கு லேசா சந்தேகம் வந்துச்சு, ஏன் இப்படி செய்யறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படிங்கிற ஒரு உறுத்தல் அப்பொழுதுதான் எனக்கு உள்ளத்துக்குள் ஆரம்பமானது. அரேபியர்களுடைய பழக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, புறநகர் பகுதியில போய் இயற்கை தேவையை நிறைவேற்றுவாங்க. ஐஷரத்துல எல்லாம் அவங்க அறிவிக்கிற விஷயத்தை அப்படி சொல்லப்படுது. தன் வீட்டிற்கு அருகாமையிலேயே கழிவறைகள் இருப்பதை விரும்ப மாட்டாங்க, அருவருப்பாக கருதுவாங்க. அதனால புறநகர்ல போய் தூரமான பகுதியில போய் இயற்கை தேவையை நிறைவேற்றிட்டு வருவாங்க. அந்த அடிப்படையில இரவு நேரத்துல ஒரு துணையோட நான் இயற்கை தேவையை நிறைவேற்றுவதற்காக போய் கொண்டிருந்தேன். யாரை துணைக்கு அழைச்சுக்கிட்டேன்? ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்றாங்க, உம்மு மிஸ்தாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஒன்று விட்ட குப்பி, மாமின்னு சில பேர் சொல்லுவாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவுடைய தகப்பனார் யாரு? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு, அவர்களுக்கு ஒன்று விட்ட சகோதரி உம்மு மிஸ்தாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அவர்களை துணைக்கு அழைச்சிக்கிட்டு இயற்கை தேவையை நிறைவேற்றுவதற்காக இரவு பகுதியிலே நான் போய்கிட்டு இருக்கிறேன். போய்கிட்டு இருக்கும் பொழுது அவங்க ஒரு வார்த்தை ஒன்று சொன்னாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, என் மகன் நாசமடையட்டும் அப்படின்னா, எனது மகன் மிஸ்தாஹ் நாசமடையட்டுமாக அப்படின்னு சொன்னாங்க. திடீர்னு இந்த வார்த்தையை கேட்ட உடனே பதறி போய், என்ன வார்த்தை சொல்றீங்க? உங்க மகனை நீங்களே சபிக்கிறீங்களே, அவர் பத்ர் போர்ல கலந்து கொண்ட சஹாபியாச்சே, என்ன இப்படி சொல்றீங்க? இப்போ அவங்க சொல்றாங்க, உன்னை குறித்து சில தகவல்கள் பரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது, அது உனக்கு தெரியாதா? அந்த செய்தியை என் மகன் என்கிட்ட வந்து சொன்னான், இப்படியெல்லாம் பேசப்படுகிறது என்பதாக அந்த செய்தியை என் மகன் என்னிடத்திலே வந்து சொன்னானே, அதற்காக அவன் நாசமடையட்டும் அப்படின்னு சொன்ன உடனே ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, இடிந்து போய்விட்டேன். என்னுடைய உள்ளம் சுக்குநூறாக ஆகி போய்விட்டது. அதற்கு பிறகு என் தேவையை முடித்துக் கொண்டு நேராக வீட்டிற்கு சென்றேன். வீட்டிற்கு வந்ததற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே மாதிரி சலாம் கலாம், சலாம் சொன்னாங்க, எப்படிமா இருக்கிற ஒரு வார்த்தை, அதோடு முடிச்சுக்கிட்டாங்க. எதுவும் பேச. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல
நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகணும், என் பெற்றோர் வீட்டுக்கு நான் போகணும், அனுமதி தருவீங்களா அப்படின்னு கேட்டேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி கொடுத்தார். நான் ஏன் கேட்டேன் அப்படின்னு சொன்னா, இந்த செய்தியை மென்மேலும் உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக. என் பெற்றோர் வீட்டுக்கு போனா தான் இன்னும் நான் ஸ்ட்ராங்கா இந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக நான் வீட்டுக்கு செல்ல அனுமதி கேட்டேன். அனுமதி கொடுத்தார். அதனுடைய அடிப்படையிலே நான் என்னுடைய பெற்றோர் வீட்டுக்கு போனேன். என் தாயாரை பார்த்து கேட்டேன், அம்மா, என் மீது இப்படியெல்லாம் பேசப்படுகிறதா? நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? கண்ணீர் மல்க கேட்டேன். என்னுடைய கண்களிலிருந்து கண்ணீர் நிற்கவில்லை. அம்மையார் சொன்னாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரொம்ப அன்பான மனைவி நீ, அழகான மனைவி நீ. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இது போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்படுவது சகஜம் தானேம்மா. சில மக்களுடைய சிந்தனைகள் அப்படி இருக்கத்தானே செய்யும். அதற்காக வேண்டி நீ தோண்டு விடாதேம்மா என்று ஒரு தாயாக இருந்து என்ன ஆறுதல் சொல்ல முடியுமோ அது அத்தனையும் சொன்னார்கள். ஆனால் செய்தியும் உண்மை என்று சொன்னார்கள். கண்ணீர் கரைபுரண்டு ஓடியது. அன்று இரவு உறக்கம் தழுவவில்லை. இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே என்னுடைய இரவு பொழுதை நான் கழித்தேன். இது ஒரு பக்கம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவசர அவசரமாக ஒரு ஆலோசனை நடத்துகிறார், ஒரு மஷூரா செய்கிறார். இது பற்றிய ஒரு மஷூரா, ஒரு அபிப்பிராயங்களை கேட்கிறார். முதலாவதாக உசாமா ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் கேட்கிறாங்க, அன்ஹு ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் கேட்கிறாங்க, உசாமா, இது விஷயத்தில் உன்னுடைய கருத்து என்ன? என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரிந்து விட்டது. எல்லோருக்கும் தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி உன்னிடத்தில் நான் அபிப்பிராயம் கேட்கிறேன். இது பற்றி உன்னுடைய அபிப்பிராயம் என்ன? இப்போ சொன்னாங்க உசாமா ரலியல்லாஹு தஆலா, இது ஆயிஷாக்களை சொல்றாங்க, அவங்க எங்க குடும்பத்து மேல ரொம்ப பற்று உள்ளவர்கள், பாச மிகுதியால் சொன்னார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நிரபராதி, நல்ல குணம் கொண்டவர்கள். இதை தவிர நாம் சொல்வதற்கு வேற ஒன்றுமில்லை. இப்படியாக உசாமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வார்த்தையை முடித்துக் கொண்டார். அடுத்த அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அழைத்து கேட்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சாந்தப்படுத்துவதற்காக சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுக்கு எந்த நெருக்கடியும் இப்பொழுது வரவில்லை. ஆயிஷாவை விட்டால் வேறு எத்தனையோ பெண், ஒரு ஆறுதலுக்காக. அவர்களுடைய பணிப்பெண் இருக்கிறார்களே, பணியால் பரீரா ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் கேளுங்களேன், இன்னும் உங்களுக்கு செய்தி விவரமாக கிடைக்கும். இது அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஆலோசனை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரீரா ரலியல்லாஹு தஆலா கேட்கிறார், ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய விஷயத்திலே உன்னுடைய பார்வை என்ன? நீ அறிந்து வைத்திருப்பது என்ன? பரீரா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, அந்த அம்மையார் குழந்தை மாதிரி, இளவயது பெண். எந்த அளவுக்குன்னு சொன்னா, மாவை குலைப்பாங்க, அதை அப்படியே வச்சுட்டு தூங்க போயிடுவாங்க, ஆடு வந்து திட்டுட்டு போயிடும். இந்த அளவுக்கு விவரம் இல்லாத ஒரு இளவயது பெண்ணு, நல்ல குணம் கொண்டவர்கள், இதை தவிர எனக்கு வேற எதுவும் தெரியாது அப்படின்னு நல்ல சர்டிபிகேட் கொடுக்க, நல்ல சான்றிதழ் கொடுக்குறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இன்னொரு துணைவியார் ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் கேட்கிறாங்க, நீ ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி நீ என்ன நினைக்கிற? நீ அறிந்தது என்ன? உன் பார்வை என்ன? ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அன்புக்கு பாத்திரமாக இருப்பதிலேயும் அழகாக இருப்பதிலேயும் எனக்கு போட்டியாக இருக்கக்கூடிய ஒரே ஆள் அவங்க தான். அழகிலேயும் அன்பு காட்டுவதிலேயும் எனக்கு போட்டியாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு மனைவி அவங்க தான். அவங்களிடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலோசனை கேட்கிற பொழுது அவர்கள் சொன்னார்கள், இது போன்ற தீய விஷயங்களை விட்டு என்னுடைய காதையும் என்னுடைய பார்வையும் அல்லாஹ் தஆலா பாதுகாத்து விட்டார். அல்லாஹ்வின் மீது ஆணையாக ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய விஷயத்திலே நான் நல்லதை மட்டுமே அறிவேன், நல்ல குணம் கொண்டவர்கள் என்பதற்கான ஒரு உறுதி பாத்திரத்தை மட்டுமே நான் கொடுப்பேன் என்பதாக அவர்களும் சொல்லிவிடுகிறார். இது ஒரு பக்கம். மூணாவது விஷயம்,
மெம்பர் படியில ஏறி உட்கார்ந்துகிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூடியிருக்கக்கூடிய சஹாபாக்களை பார்த்து கேட்கிறாங்க, என்னுடைய குடும்பத்து விஷயத்திலே ஒருவன் தலையிட்டு மனவேதனையை ஏற்படுத்தி விட்டான், அவன் யார் என்று உங்களுக்கு தெரியும், அவனை தண்டிக்கக்கூடிய உரிமையை எனக்கு நீங்கள் வழங்குவீர்களா? என்னுடைய மனைவியோடு இன்னொருவரை இணைத்து பேசி இட்டுக்கட்டி மனக்குழப்பத்தை மனவேதனையை உண்டு பண்ணிய ஒருவன் இங்கே இருக்கிறான், அவனை தண்டிப்பதற்கான உரிமையை நீங்கள் எனக்கு தருவீர்களா? கூடியிருந்த சஹாபாக்களை பார்த்து மெம்பர் படியில் நின்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், எந்த மனிதரோடு இணைத்து பேசப்பட்டதோ அந்த மனிதர் எனக்கு நன்றாக தெரியும், அவர் நல்லவர், என் வீட்டிற்கு வருவதாக இருந்தால் என் கூட தான் வருவார். அப்படிப்பட்ட மனிதரோடு ஸஃப்வான் இப்னு முஅத்தலோடு இப்படியெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறான், வதந்தியை பரப்பிக் கொண்டிருக்கிறான், அவனுடைய விஷயத்திலே தண்டிக்க எனக்கு உரிமை தாருங்கள், தருவீர்களா என்று கேட்கிற பொழுது ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஔஸ் குலத்தை சேர்ந்தவர் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த நபர் எங்க குலத்தை சேர்ந்தவனாக இருந்தால் கழுத்தை நெரித்து கொன்று விடுவோம், எங்கள் குலத்தை சேர்ந்தவனாக இருந்தால், அல்லது எங்களுடைய சகோதரர்களான ஹஸ்ரஜ் குலத்தை சேர்ந்தவனாக இருந்தால் அவன் விஷயத்தில் எங்களுக்கு ஆணையிடுங்கள், நீங்கள் சொன்னதை நாங்கள் செய்து முடிக்கிறோம் என்று ஔஸ் குலத்தை சேர்ந்த ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்றாங்க. உடனே ஹஸ்ரத் குலம் பக்கத்துல தான் இருக்குது, அந்த கூட்டத்தாரும் பக்கத்துல தான் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இப்படி ஆவேசமா பேசின உடனே அவரை உசுப்பேத்தி விட்ட மாதிரி ஆயிப்போச்சு. அந்த குலப்பற்று, அந்த இனப்பற்று, அந்த குல பிடிவாதம், அதையெல்லாம் ஒழிச்சு கட்டி தான் ரெண்டு பேரையும் ஒன்று சேர்த்து விட்டுருக்காங்க. காலங்காலமா சண்டை போட்டுக்கிட்டு இருந்த கூட்டம் ரெண்டும் இப்படி சொன்ன உடனே அவர் உசுப்பேத்தி விட்ட மாதிரி ஆயிப்பிடிச்சா. உடனே அவர் எந்திரிச்சார். ஸஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு தஆலா என்ன சொன்னார் தெரியுமா? நீங்கள் தவறாக பேசுகிறீர்கள், அவ்வளவு சீக்கிரத்தில் அவரை நீங்க கொன்ற முடியாது, உங்களுடைய குலத்தை சேர்ந்தவராக இருந்தால் இப்படியெல்லாம் நீங்க விரும்புவீங்களா அப்படின்னு அவர் சொல்றார். இவர் இப்படி சொன்னோன்னா மறுபடியும் அந்த குலத்திலிருந்து ஒருத்தர் எந்திரிக்கிறார். அவர் பேர் உசைத் ரலியல்லாஹு தஆலா. அவர் ஸஅத் இப்னு உபாதாவை பார்த்து கேட்கிறார், நீங்க தான் தவறாக பேசுகிறீர்கள், ஒரு நயவஞ்சகனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க, நிச்சயமாக அவனை நாங்கள் கொன்றே தீர்வோம் அப்படின்னு இவர் குரல் கொடுக்க, அவங்க வாழ உருவர், இவங்க நெஞ்ச நிமித்த ரெண்டு கோஷ்டி எந்திரிச்சு அங்கே ஒரே பதட்டமாகி போச்சு. சண்டை போட தயாராகிட்டாங்க ரெண்டு பேரும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாவற்றையுமே அமைதியாக பார்த்து கொண்டிருக்கிறார். இதுவெல்லாம் நமக்கு ஒரு சரித்திரமாக தெரிகிறது, இதெல்லாம் நமக்கு ஒரு சம்பவமாக தெரிகிறது. உலகத்துக்கே தீர்க்கதரிசியாக அனுப்பப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளம் என்ன பாடுபட்டு இருக்கும் அந்த சமயத்திலே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட்டத்தை பார்க்கிறார், வாளை உருவிக்கொண்டு மோத தயாராக இருக்கிறார். காலங்காலமாக சண்டையிட்டுக் கொண்டிருந்தவர்களை கட்டமைத்தவர்கள், ஒற்றுமைப்படுத்தியவர்கள் இந்த விஷயத்திலே எதிரெதிரே நின்று கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மௌனம் அந்த பிரச்சனைக்கான முடிவை கட்டிவிட்டது. அமைதியாக இருந்து விட்டார். இது ஒரு பாடம் நமக்கு. ரெண்டு பிரச்சனை நடந்துக்கிட்டுச்சுன்னா நம்ம ஏதாவது ஒன்று சொல்லணுமேனு ஒன்று சொல்றது, அது மேற்கொண்டு பத்தி விடுற மாதிரி தான். அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதி மௌனம் அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவை கட்டிவிட்டது. ஆக இது ஒரு பக்கம். பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா இடத்துல வர்றாங்க, பக்கத்துல உட்கார்றாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்றாங்க, ஒரு மாத காலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் பக்கத்துல உட்காரவே இல்லை. இந்த செய்தி பரவியது முதல் ஒரு மாத காலமாக அவர்கள் என் பக்கத்திலே வரவே இல்லை, உட்காரவே இல்லை. அப்பொழுதுதான் உட்கார்ந்தார். ஒரு செய்தியை சொன்னாங்க, ஏற்கனவே 2 இரவு ஒரு பகல் கண்ணீர் வடித்து என்னுடைய கண்களிலே நீர் வற்றி போய்விட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது இன்னும் எனக்கு ரொம்ப பாரமாகி போச்சு. என்ன சொன்னாங்க தெரியுமா? நபியுடைய வார்த்தை, ஆயிஷாவே, நீ நிரபராதியாக இருந்தால் கவலைப்படாதே, அல்லாஹ் நிரூபிப்பான், உண்மையை மக்களுக்கு தெரியப்படுத்துவான், கவலைப்படாதே. நீ குற்றவாளியாக இருந்தால் தௌபா செய்துவிடு, தௌபாவை அல்லாஹ் ஏற்கக்கூடியவனாக இருக்கிறான்.
உன் தவறை ஒப்புக்கொண்டு அல்லாஹ்விடத்திலே மீட்சி பெற்றுவிடு. அல்லாஹ் மன்னிக்க தயாராக இருக்கிறார். சுக்கு நூறாகிவிட்டது என் மனம், என் உள்ளம் உடைந்து விட்டது. இந்த வார்த்தையை கேட்டது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய தாயாரை பார்த்து சொல்லுகிறார்கள், அம்மா இதற்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். அம்மையார் சொல்றாங்க, நபியினுடைய வார்த்தைக்கு முன்னாடி நான் என்னத்தை சொல்லணுங்கிற? தகப்பனாரை பார்த்து சொல்லுகிறார்கள், வாப்பா இதற்கு நீங்க பதில் சொல்லுங்கள். நான் என்னம்மா சொல்ல முடியும்? இப்படியாக சொல்லி முடித்ததற்கு பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களே பேச ஆரம்பிக்கிறார்கள். நான் குற்றமற்றவள் என்று கூறினால் யாரும் நம்ப தயாராக இல்லை. நான் ஒரு இளவயது பெண், விவரம் தெரியாத பெண், அந்த நேரத்தில் குர்ஆனை பற்றிய ஒரு முழுமையாக அறிவை பெறாத ஒரு பெண். நான் சொன்னா யாரும் நம்ப போறதில்லை. அதே நேரத்தில் ஆமா நான் குற்றம் செஞ்சேன் அப்படின்னு சொன்னா நான் செஞ்சேனா இல்லையா அது அல்லாஹ்வுக்கு தெரியும். ஆனால் நான் சொன்னதை எல்லாரும் நம்புவீங்க, ஏற்றுக்கொள்வீங்க. ஆகையினால நான் என்ன ஒரு முடிவு எடுக்கிறேன்னா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சரித்திரத்தையும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சரித்திரத்தையும் நான் முன்வைக்கிறேன். அவர்களுடைய ஓமையை நான் கொண்டு வருகிறேன். ஃபஸபுருன் ஜமீல் வல்லாஹு முஸ்தஆனு அலா மா தஸிபூன். அழகான பொறுமையாக நான் பொறுமையை மேற்கொள்கிறேன். அல்லாஹ் தான் உதவி தேடப்படுபவன். நீங்கள் வர்ணிக்கின்ற ஒன்றை விட்டும், என் மீது இட்டு கட்டுவதை விட்டும், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மீது எவ்வளவு பெரிய இட்டுக்கட்டு, அந்த சரித்திரத்தையும் சேர்த்து சொன்னா நேரம் தாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னாங்க, நான் அழகிய பொறுமையாக இருக்கிறேன். நிச்சயமாக நீங்கள் வர்ணிப்பதை விட்டும் அல்லாஹ் தான் உதவி தேடப்படுபவன், அவனிடத்தில் நான் உதவி கேட்கிறேன். இதே நிலையை தான் நான் மேற்கொள்ள போகிறேன் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்றாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, என் விஷயத்தை எல்லாம் வகி வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என் விஷயத்துல ஒரு இறை செய்தி வரும், இறை வெளிப்பாடு வரும், ஆயத்து வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த அளவுக்கு நான் பெரியாலும் இல்லை, அந்த அளவுக்கு நான் உயர்ந்தவளும் இல்லை. நான் எதிர்பார்த்ததெல்லாம் நான் குற்றமற்றவன், நான் நிரபராதி என்பதை வெளி உலகத்திற்கு காட்டுவதற்காக, நிரூபிப்பதற்காக அல்லாஹ் தன்னுடைய நபிக்கு கனவின் மூலமாக காட்டுவான் என்று வேண்டால் நான் எதிர்பார்த்தேன். அதை வேண்டால் நான் எதிர்பார்த்தேன். வகி வரும்னு நான் எதிர்பார்க்கல. அந்த சமயத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்கார்ந்த இடத்தை விட்டு எந்திரிக்கல. அங்கிருந்தவர்கள் எல்லாம், வீட்டோர்கள் எல்லாம் வெளியில போகல. அந்த சமயத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்திலே மாற்றம் ஏற்பட்டது. ஒவ்வொரு தடவை வகி இறங்குகிற பொழுதெல்லாம் ஒரு சிரமமான ஒரு நிலை அவர்களுடைய முகத்திலே தென்படும். அந்த சிரமமான நிலையை நான் பார்த்தேன். கடுமையான குளிர்காலம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெற்றியிலிருந்து வியர்வைகள் முத்து முத்தாக கொட்டுகிறது. யூகித்துக் கொண்டே வகி இறங்குகிறது. அந்த சிரமமான நிலை மாறியதற்கு பிறகு, நீக்கியதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்தவர்களாக, புன்முறுவல் பூத்தவர்களாக சந்தோஷமாக சொன்னார்கள். அவர்கள் பேசிய முதல் வார்த்தை, ஆயிஷாவே உன் விஷயத்திலே அல்லாஹ் தஆலா உண்மையை வெளிப்படுத்தி விட்டான், உண்மையை வெளியாக்கி விட்டான். அவர்கள் பேசிய முதல் வார்த்தை. இதை சொன்ன உடனே என் தாயார் பக்கத்தில் இருந்துட்டு, எந்திரிச்சு போ, நபியிடத்துல போ, எந்திரி. எங்க அம்மா சொன்னாங்க, என்னுடைய தாயார் சொன்னாங்க, சராசரியான எந்த ஒரு பெண்ணுக்கு இருக்கக்கூடிய அந்த இயல்பான ஒரு நிலைப்பாடு அவங்களுக்கு இருக்கத்தானே செய்யும். மாட்டேன், நான் அல்லாஹ்வை மட்டும்தான் புகழ்வேன், அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் நன்றி செலுத்துவேன். ஒரு இயல்பாக அல்லாஹ்வை மட்டும் புகழ்வேன், அல்லாஹ்வுக்கு மட்டுமே நன்றி செலுத்துவேன் அப்படின்னு சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. ஆக ஒரு இட்டுக்கட்டுதல் என்பது, அவதூறு சுமத்துதல் என்பது நமக்கு பொழுதுபோக்காக தெரியலாம், வாடிக்கையாக தெரியலாம், வேடிக்கையாக தெரியலாம். அது அல்லாஹ் ரசூலை நோவினைப்படுத்துவதற்கு சமம். அதையும் அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்லி காட்டுகிறார். ஒரு முஃமினுடைய தன்மானத்தோடு விளையாடக்கூடாது. ஒரு முஃமினுடைய கண்ணியத்தை களங்கப்படுத்துவது அவ்வளவு சாதாரண விஷயம் அல்ல. அதை இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெளிவாக சொன்னார்கள். காபத்துல்லாவுடைய கண்ணியத்தை விட உயர்வானது ஒரு முஃமினுடைய தன்மானம். அது அந்த விஷயத்தை நாம் நினைவில் கொண்டு வருவதற்காக, சிந்தனையில் பதிவு செய்வதற்காக இந்த சரித்திரத்தை வழங்குவது அவசியம். ஆகையினால் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான்,
அவதூறு சுமத்தாட்டக்கூடிய சமயங்களிலே, இது போன்ற நெருக்கடியான நிலைப்பாடுகளிலே நாம் கடைபிடிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால் 24வது அத்தியாயம் 12வது வசனம். அதே தொடர் வசனங்களிலே அல்லாஹ் சொல்கிறான், லவ்லா இது சமிஅதுஹு லன்னல் முஃமினூன வல் முஃமினாத்து பிஅன்ஃபுஸிஹிம் கைரன் வகாலு ஹாதா இஃகும் முபீன். நீங்கள் சொல்லி இருக்க வேண்டாமா, நம்பிக்கை கொண்ட ஆண்களே பெண்களே, இது போன்ற விஷயங்களை நீங்கள் கேள்விப்படுகிற பொழுது நல்லெண்ணம் கொண்டவர்களாக இது ஒரு மகத்தான ஒரு இட்டுக்கட்டு என்பதாக நீங்கள் சொல்லி இருக்க வேண்டாமா? ஒட்டுமொத்த சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், அனைவர்களையும் பார்த்து அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் இது ஒரு இட்டுக்கட்டு என்று நீங்கள் சொல்லி இருக்க வேண்டாமா? அதற்கு அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், வலவுலா இது சமிஅதுஹு குல்தும் மா யகூலு லனா ஹாதா மா யகூனு லனா அன் நதகல்லம பிஹாதா. நீங்கள் கூறியிருக்க கூடாதா, இது போன்ற விஷயங்களை கேட்குகிற பொழுது இதை பற்றி பேசுவதற்கு எங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை. சுப்ஹானக ஹாதா புஹ்தான் அதீம். அல்லாஹ் பரிசுத்தமானவன், இது மிகப்பெரிய ஒரு அவதூறு என்பதாக நீங்கள் சொல்லியிருக்க வேண்டாமா? அப்படியெல்லாம் இந்த மாதிரி சமயங்களில் உங்களுடைய வார்த்தைகள் எப்படி இருக்க வேண்டும், உங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் கற்றுத்தருகிறார். மேற்கண்டு உசுப்பி விடுற மாதிரி நம்ம ஏதாவது உனக்கு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது, அல்லது சுவையா ரசிச்சு கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. அது வழிகாட்டுதல் அல்ல என்பதை இந்த ஆயத் நமக்கு உணர்த்தி காட்டக்கூடியதாக இருக்கிறது. தப்சீரே தபரில இதை பற்றி சொல்லப்படுகிறது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மீது களங்கம் சுமத்தப்பட்டது. அந்த களங்கத்தை துடைப்பதற்கு ஒரு குழந்தை பேசியது. மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மீது களங்கம் சுமத்தப்பட்டது. கொடூரமான மோசமான ஒரு களங்கம், பத்தினித்தனத்தின் மீது அடித்த ஒரு அடி. அதை நிரூபிப்பதற்கு குழந்தையாக இருந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேசினார். ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களின் மீது, அவர்களுடைய கற்பின் மீதும் பத்தினித்தனத்தின் மீதும் களங்கம் ஏற்படுத்தப்படுகிற பொழுது அல்லாவே பேசிவிட்டான் என்று அகிலமே பேசுகிறது. எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு! எந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா ஆயிஷா ரலியல்லாஹு அவருடைய பத்தினித்தனத்திற்கு சான்றளித்து விட்டார். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இன்னும் கூடுதலாக சொல்கிறார்கள், அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்களையும் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களையும் திட்டியவன், தண்டனைக்குரியவன். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களை யாராவது திட்டினால், களங்கம் சுமத்தினால், தவறாக பேசிவிட்டால் அவன் குர்ஆனையே மறுத்தவனாக ஆகுவான், மரண தண்டனைக்கு உட்படுத்தப்படுவான். ஏனென்றால் அவர்களை பற்றி குர்ஆனே பேசுகிறது. அவர்களை தவறாக பேசுவதும் குர்ஆனை நிராகரிப்பதும் ஒன்றுதான். மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அப்படி சொல்றாங்க. அதே போல வாழும் வாழ்க்கையில பத்தினித்தனத்தோடு நாம் இருப்போமையானால், நல்லொழுக்கத்தின் மீது இருப்போமையானால் அல்லாஹ் தஆலா எத்தகைய உதவியும் செய்ய தயாராக இருக்கிறார் என்கிற ஒரு பாடமும் இதில் இருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்றாங்க, கடைசியாக ஒரு செய்தி, எந்த துணைவிமார்களுக்கும் மனைவிமார்களுக்கும் இல்லாத சிறப்பு எனக்கு இருக்குது என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்றாங்க. தப்சீரே முனீர் என்ற தப்சீரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, நஸல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பிசூரத்தி ஃபி ராஹத்திஹி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களை திருமணம் முடிக்க வேண்டும் என்பதாக கட்டளையிடுகிற பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்னுடைய தோற்றத்தை உள்ளங்கையிலே சுமந்து கொண்டு, உள்ளங்கையிலே வைத்துக் கொண்டு, இதுதான் நீங்கள் மனம் முடிக்க போகிற பெண் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே காட்டப்பட்டது. இந்த சிறப்பு எனக்கு கிடைச்சது. இரண்டாவது, வலக்கத்து தஸப்பஜனி பிக்ரன், மற்ற மனைவிமார்களை விட கன்னி பெண்ணாக மனம் முடிக்கப்பட்டவள் நான் தான். இது இரண்டாவது சிறப்பு. மூன்றாவது சிறப்பு, வலக்கத்து துஃபிய வ இன்ன ரஅஸஹு லகத் ஹிஜ்ரி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கக்கூடிய சமயத்திலே அவர்களுடைய தலைமாடு என்னுடைய மடியிலே தான் இருந்தது. நாலாவது, வலகத் குபிர ஃபீ பைத்தி, என்னுடைய வீட்டில் வைத்துதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்லடக்கம் செய்யப்பட்டார்கள். ஐந்தாவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி இறங்கிய பொழுது வ அன மஅஹு ஃபீ லிஹாஃபிஹி, அந்த சமயத்தில் நானும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர்வையில் இருந்தோம், ஒரே போர்வையில் இருந்தோம். ஆறாவது, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உண்மையான தோழருடைய சித்தீக்குடைய மகளாக இருக்கிறேன். வலகத் குலிகுது
தையிபத்தன் ஐந்த தீவி, மனமான மண்ணிலே மனமுள்ள பெண்ணாக நான் படைக்கப்பட்டிருக்கிறேன். எட்டாவது சிறப்பு, வலக்கத்து உழைத்து மகபிரத்தன் வருகத்தன் கரீமா, எனக்கு மன்னிப்பை கொண்டும் சொர்க்கத்தை கொண்டும் வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட பெண். வலக்கத்து நசல உதிரி மினசமா, என் மீது ஏற்பட்ட கலங்கத்தை துடைப்பதற்கு வானிலிருந்து செய்தி இறங்கியது. இந்த சிறப்பை நான் பெற்றிருக்கிறேன் என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொன்னார். ஆக இப்படி ஒரு நிகழ்வு, இப்படி ஒரு சம்பவம் ஏற்பட்டு அல்லாஹ் உலக மக்களுக்கெல்லாம் ஒரு பாடம் புகட்டுகிறார். இது போன்ற சமயங்களிலே நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? பொதுவாக எந்த ஒரு முஃமினையும் நல்லெண்ணம் கொள்ள வேண்டும், நல்லெண்ணம் கொள்ள வேண்டும். இது முதலாவதாக நமக்கு உணர்த்தக்கூடிய பாடம். அதற்கு பிறகு நம்முடைய வார்த்தைகளை கவனமாக, இன்று வாட்ஸ்அப் என்ற ஒன்று வந்துவிட்டது. கேலி, பரிகாசம், பிறருடைய மனம் புண்படுவது போல இது புதிய ஒரு கலாச்சாரமாக உருவாகி வந்து கொண்டிருக்கிறது. ஒரு இயக்கம் இன்னொரு இயக்கத்துக்கு எதிராக, ஒரு கட்சி இன்னொரு கட்சிக்கு எதிராக, ஒரு தனி மனிதன் இன்னொரு தனி மனிதனுக்கு எதிராக, ஒரு சமூக சேவைக்கு எதிராக இன்னொரு சமூக சேவை செய்யக்கூடியவர் கிண்டல் அடித்து கேலி பேசி, இது என்ன கலாச்சாரம் இது? இது யாருடைய கலாச்சாரம் இது? இது என்ன பழக்கம் இது? இப்படிப்பட்ட வழிகாட்டுதலில் வந்தவர்கள் நாம் செய்யக்கூடிய காரியமாவது யார் யாரோ செய்துவிட்டு போகட்டும். ஆக கண்ணியமிக்கவர்களே, எல்லாமே பொய்யினுடைய பரிணாமங்கள். கோல் சொல்லுவது, புறம் பேசுவது, இட்டு கட்டுவது, அவதூறு சுமத்துவது, வதந்தி பரப்புவது, இவைகள் அனைத்தை விட்டும் விலகி ஒதுங்கி வாழ்வோமே. ஆனால் நம்முடைய வாழ்க்கை என்பது அல்லாஹ் ரசூலால் வாழ்த்தப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சுபிட்சமான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய பாக்கியத்தை நமக்கும், நம்முடைய குடும்பத்தினர்களுக்கும், நம்முடைய உறவினர்களுக்கும், நம்முடைய தொடர்பில் உள்ளவர்களுக்கும், நம்முடைய நண்பர்களுக்கும், நம்முடைய சந்ததிகளுக்கும் வல்ல ரஹ்மான் தந்தல் புரிவானாக. வாஹிர் தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.